இப்போ புதுசாக வரீங்க இந்த விலை வந்து கம்மியாக இருக்கும்போது விட்டு லாஸ் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்தெந்த மாதத்தில் குட்டிகள் வாங்கி விட்டு வளர்த்துனா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், லாபகரமாக? தீபாவளிக்கு முன்ன ஒரு 3-4 மாதம் முன்ன வாங்கணும். தீபாவளி வரைக்கும் நல்லா விற்கும் ஓரளவுக்கு அப்படியே. அதனால தீபாவளியிலேருந்து தை நோம்பு வரைக்கும் நல்லாவே விற்கும். இப்போ மழை காலம் இடம் வராது, குட்டி கிலோக்கு 50 ரூபா சேர்த்து விற்கும். 50 ரூபாய்க்கு மேலே வரும். ஆமாம். அதே மாதிரி தை நோம்பு கழிச்சு பக்ரீத் பண்டிகை வருது, அது ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துக்குள்ள வருது, அது வரலாம் நல்லாவே விற்கும். பக்ரீத் பண்டிகை முடிஞ்சு போச்சுன்னா ஒரு 3 மாசத்துக்கு டல்லாயிரும். சரி, கிலோவுக்கு 50 ரூபா குறையும். 400 ரூபாய்க்குன்னா 350 வந்துடும். 350 வந்துடும். திருப்பி அடுத்தது அப்படியே பொங்கலுக்கு ஆரம்பம் வந்துடும் வேலை, அப்படியே இருக்கு. சரி, இப்போ இந்த 350 விற்கும் போது நமக்கு லாபம் வருங்களா? வரும், கம்மியாக வரும். வரும். ஆட்டுக்கு 1000 ரூபா வரும் போது ஒரு 500 ரூபா வரும். 500 ரூபா வரும். ஒரு 400 ரூபா விற்கும் போது 1500 ரூபா வந்துடும். ஆவரேஜ் 1000 ரூபாய்க்கு பஞ்சம்லாம் வரும். சரிங்க, ஆவரேஜா. ஒரு பண்ணையில இருக்காங்க, அவங்க வளர்த்திட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க நீங்க? அவங்ககிட்ட தான் வாங்குறோம் அதிகமா. நாம வளர்த்துறது கம்மியா தானே வளர்த்துறோம், நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு தான் ஆகும் ஒரு குட்டி. சரி, வெளியில தான் அதிகமா வாங்கி எடுத்துவோம். இப்போ நான் வாங்கி கொடுக்குற குட்டி அவங்க போறதுக்கு நான் தான் எடுத்துக்கிறேன். இப்போ எவ்வளவு ஆடுகள் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கிறோம், குட்டிகளும் கொடுக்குறீங்க. ஆமா.